ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். படம் முடிஞ்சிருச்சா? லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கே. சாப்பிட என்ன இருக்கு? வேர்க்கல்ல. யாராவது கண்ட நேரத்தில் போன் அடிச்சுக்கிட்டு சரி ஒரு நிம்மதி அவர் வேர்க்கல்ல சாப்பிட முடியுதா? பாலா சொல்றா பாலா. என்னது நாளைக்கு தமிழ் பரீட்சையா? அது எப்படிடா எனக்கு தெரியும்? நீயே தமிழ் பரீட்சைன்னு சொல்லி தான் எனக்கே தெரியுது. இருக்கு. நான் வாங்குறப்ப செல்ஃப் மேலே வச்சது அது அங்கே தான் கிடக்கும். அப்போ தமிழ் புக் வேணுமா? அப்போ நான் படிக்க வேணாமா? சரி வா வா வந்து தொலை எடுத்துறேன். பறக்காதரா பார்த்து சொல்றேன். எங்க இருக்கு? இந்த இருக்கு. இது என்ன புக்கு? பார்த்ததே இல்லையே. இந்த புக்கு நம்மள்ட்ட இல்லை. ரெடியா? I am ready. நிதிஷ் கிளம்பிட்டியா? I am always ready. சீக்கிரம் வாடா டேய்.
ஹலோ கிளம்பிட்டியா? இப்போ நினச்சிட்டேன்னா சொல்கிறா. என்ன ஜட்டு கிளம்பிட்டியா? சொன்ன வீட்டா குளிச்சுட்டு காலையிலேயே 8 மணிக்கு மேட்ச்னாங்க, ட்ரைனிங்னாங்க. ரெடியாக இருந்தா கூப்பிட்றேன் பாரு. 1 மணி நேரம் கழிச்சு 9 மணிக்கு கூப்பிட்றேன். குளிச்சுட்டு டயலில் ப்ளஸ் கண்ணாசங்க தூங்க விட்றான்னா சோப்பு கொண்டு போகலாமா வெள்ளை கொண்டு போகலாமா? சோப்பு என்ன தலை ரெடியா? வாங்கடா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். ஏய் பாத்துறா எங்க அவங்க உள்ளதான் சத்தம் கேட்க. வா பார்க்கலாம். பாலங்கடா. இதுக்கு பேர் என்ன? ஓ இருக்கா, நான் வரேன். நம்மள வர சொல்லிட்டு அவன் எங்கடா போனா? ஆமாடா, வா போய் பார்க்கலாம் வா.
புரியுது, ஏன் மறைக்கிறீங்கன்னு. லேட்டாகிடுச்சு, என்ன பண்ணுறது? வந்துட்டே இருக்கேன். எங்களை வர சொல்லிட்டு மயிறு நீ எங்கடா போன? இது பண்ணி லேட்டாகிடுச்சு, என்ன ஒன்று சொல்கிறேன். வரான் லேட்டா. போ போ. சொல்றல அங்க பாரு. அவன் சொல்லிட்டான் லேட்டா. நீ சொன்னியா? ரைட்டு விடு, நீ அங்க பேசிக்க. இந்த அப்படி அன்னைக்கு மாலில் என்னமோ சொன்னா, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இன்னைக்கு எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு. வரையா மேட்ச் போடுவோம். எனக்கு அண்ணன் 2 பேரும் வா பார்ப்போம். Thumping, the crowd is live. 1,000 ladies ready to slide. Music thumping, the crowd is live. 1,000 ladies ready to slide. I got the baddest looking chick in the whole place. Got the baddest looking, got the baddest looking chick in the whole place. Got the baddest looking, got the baddest. டேய் நீ இறங்க வேணாம், இவன் இறங்கட்டும். டேய் இவன் இறங்கட்டும்டா. ஏய் சொன்னா கேள, பவுலிங் எப்படி போடுவான்னு தெரியும். இல்லடா டேய், நான் சொல்றேன்ல இறங்கட்டும். ஆறேன்டா. இவன் இறங்கட்டும். ஆறேன். இவன் இறங்கட்டும் சொல்றேன்ல, இவன் தான். சரி. ஏய் ஒரு நிமிஷம் இரு, அவன் செல்ல கொடு. Ladies and gentlemen, music thumping, the crowd is live. 1,000 ladies ready to slide. Music thumping, the crowd is live. 1,000 ladies ready to slide. I got the baddest looking chick in the whole place. Got the baddest looking chick in the whole place. Got the baddest looking, got the baddest. நம்பி இறக்கியிருக்கேன், நல்லா விளையாடு. ஆரம்பிச்சது இப்ப கிரிக்கெட் பாக்ஸ் நம்ம ட்ரஸ்ட் ஸ்டோரி. கிரிக்கெட் பாக்ஸ் நம்ம ஆட்டம், நம்ம ஆதி பந்துல துள்ளுது நம்ம ஜாட பியூட்டி. காலனி கேட்கும் யார்தான் அந்தாதீங்க, வீதி ஆரம்பிச்சதும் ட்ரோஃபி நம்ம தாத்தா வாங்க. காலையில் டீயும் ஷாப்புல சீட்டும் இங்க தான் செட் ஆகுது. டீம் மண்ணாரேடும் கைய சுத்துறா பேக் டு பீரா போல 6. அவங்க சொன்னாங்க கண்ணால பார்த்தா பசங்க ஆட்டமா. அமாரா நாங்க ஆட்டம் தான், ஸ்ட்ரீட் வச்சு ஸ்கில் ட்ரைனிங். பால் கப்பலா போனாலும் நம்ம ஏம மட்டும் ஸ்டாண்டிங். கிரிக்கெட் பாக்ஸ் நம்ம ஆட்டம், நம்ம ராக்கி. வாடி மாசு போங்க, ஸ்டைல் ஃபுல் டியூட்டி. ஒரே பந்து ஒரே லட்சியம், ஒத்த ஹார்ட் வெற்றி தான் நிச்சயம். கேமா வெல்லன்னு நினைச்சோம், இல்ல வாழ்க்கையா வெல்லன்னு ஓஃப்ல நின்றோம். தலை வலிக்குது, கால்கள் சிதறுது, ஆனா நெஞ்சு மட்டும் பரதான் இருக்கு. மழை பொழிஞ்சாலும் பாதினா சாப்பாடு இல்ல, ஆனா ட்ரீம் மட்டும் ஃபுல் மீல்ஸ். அந்த பவுண்டரி லைன்ஸ்க்கு மேல நம்ம உற்சாகம் தான் வீல்ஸ். முடிவிலேயே தெரியும் யாரு ரியல் கிங்.
ஸ்கோர் இல்ல சோல் தான் வின் பண்ணும் திங்க ஒரு ரன்னும் சிரமமா வந்தது முதல் சக்சஸ் அதுக்கு ஹைப்பை யாரும் தடுக்க முடியாது தோழன் திருந்த கை கொடுப்போம் கை திருந்தாலும் கேட்ச் விட மாட்டோம் ஃபைனல் ஓவர் 6 ரன் வேண்டி அந்த சைலஸ் ஹாப்பி தான் ராகம் நம்ம மேல நம்பிக்கை இருந்தா தலை இறக்காம வெல்லணும் இந்த ஆஷ் ஷாட் கிட்ஸ்லயோ ஒரு தோனி ஒரு கப் இருக்கு மாமா கிரிக்கெட் பாக்ஸ் நம்ம ஆட்டம் நம்ம ராடி நம்ம ஹிஸ்டரிக்காத சினிமா சகாவதி ட்ரீமா வந்தோம் ட்ரீமா வாழ்றோம் வந்தே விட்டா போதும் ஃபயர் பாயிரோம் காலையில் வீட்டுல இருந்த ஸ்டேடியம் வரைக்கும் நம்ம ஆட்டம் நம்ம பாதை நம்ம டீம் தான் ஃபேமிலி கிரிக்கெட் பாக்ஸ் ஏண்டா இது நம்ம கதை இதுல ஸ்லோ ஃபாஸ்ட் டெம்போ மிக்ஸ் பண்ணி இருந்தா 4 நிமிஷம் வர்றது கேரண்டி மெலடி மிக்ஸ் பண்ணனா இமோஷனல் வெர்ஷன் கூட செய்யலாம் படம் எடிட்டிங்க்கு 10 வெர்ஸ் கட் பண்ணி தேவையான இடத்துல யூஸ் பண்ணலாம் நீங்க விருப்பப்பட்டா இதுக்கான பேக்ரவுண்ட் மியூசிக் சஜஷன் முதல்ல விஷுவல் ஸ்டோரி போர்ட் எல்லாம் கூட சேர்த்து தான் முடியும் சொல்லுங்க டைரக்டரே அடுத்த லெவலுக்கு போவோம் Got that look on your face, cause you looking to escape with that dope boy sitting in that big boy truck. With 24s on the wheels, looking like you put a good 5 G's in the grill. You got that look on your face, cause you looking to escape. நம்ம ஜெயிச்சிட்டோங்கிற நம்ம நல்லா விளாண்டோன்னு அர்த்தம் கிடையாது, அவங்க தோத்துட்டாங்க கண்டி நல்லா விளாடணும்னு அர்த்தம் கிடையாது. சரியா? மணி புரியுதா? உன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன்னு. இப்போ எல்லாத்தையும் சந்தோஷம் தானே? எல்லாம் வீட்டில் போய் கொட்டிட்டு தூங்குங்க. மேட்ச் மாரியே கேன்சல் ஆகிடுச்சு. டேய் இருடா, டேய் இருடா, பேசி தீர்த்துக்கலாம் டேய்
டேய் மோகன் டீ கடைக்கு வாடான்னு மெசேஜ் போட்டிருக்கானா? எனக்கு மெசேஜ் போட்டிருக்கான். எனக்கும் message போட்டிருக்கான்டா. உனக்குமா போட்டிருக்கான்? போய் பார்க்கலாம். எது கூப்பிட்டுருப்பா? எது கூப்பிட்டேன்னு தெரில. வா பார்ப்போம். டேய் இந்த உட்காந்துருக்கான்ல, 2 டீயா? 2 டீன்னு. அப்படியே தள்ளி உட்காராங்கிட்ட பேசு. மேட்ச்சு கேன்சல் டென்ஷனில் ஏதோ பேசிட்டேன். சரி அதான் கூப்பிட்டு பேசுவோங்கிற கண்டி கூப்பிட்ருந்தேன். நீ என்ன சொல்ல போற எனக்கு தெரியும். கூப்பிட்ருந்த கூப்பிட்டு படுத்து கிடக்க என்ன? ஏய் நீ எப்படி எங்க? நீ கூப்பிட்டியா? இல்லையே. எப்படி வந்த? சும்மா வெளியே வந்தேன், நீ போயிட்டு இருந்த, அதான் நானும். சரி வா வா. சொல்கிறான் என்ன பிரச்சனை? அன்னைக்கு டீ கல்ல என் மாமா பையனுக்கு ஒருத்தன் பிரச்சனைன்னு சொன்னான்டா. அவன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி எல்லாம் மறந்து போயிட்டான்டா. அவனுக்கு இப்போ ட்ரக்ஸு பேர் தவிர வருது யாருமே வர மாட்டேங்கிறான். அவனுக்கு என் பேர் கூட அவன் மறந்து போச்சு. அவன் குடும்பத்தில் இருக்க 30 பேர் அவன் மறந்து போச்சு. ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பேர்லாம் மறந்துன்னு சொல்கிற. உங்கள் பேராவது ஞாபகம் இருக்கா? இல்லை யாரை கேட்டாலும் எனக்கு சரக்கு வேணும், எனக்கு ட்ரக்ஸ் வேணும், எனக்கு குளிப்பு வேணும், எனக்கு கொக்கைன் வேணும்னு சொல்லிட்டு உங்கள் பேர் எல்லாமே மறந்துட்டு அந்த கொடியோட பேர் மட்டும் திருப்பி சொல்கிறாங்க. மறுபடியும் ஆமாம், திரும்ப அவங்க எல்லாரும் திரும்பி மறந்துட்டாங்க. எங்கள் பேர்லாம் மறந்து ஆனால் ட்ரக்ஸு பேர் மட்டும் திரும்ப சொல்லும்போது அப்போ அந்த ட்ரக்ஸ் எந்த அளவுக்கு அவனை இழுத்துட்டு அது எப்படி அவனுக்கு கிடச்சிது தெரிலடா. அவனை எப்படி சரி பண்ண போகிறேனே தெரிலடா. இப்போ உன் மாமா பையன் 3 லட்சம் கம்மி தானே சொன்னேன். ஏன்னா இப்போ அவன் அந்த பொருளை தேடி போடுறது வாய்ப்பு கிடையாது, வெளியிலேருந்து வர்றது தான் அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ அவன் ஸ்கூலுக்கு தானே போகிறான். சரி ராஜா விட்றா.
பார்த்துக்கலாம்டா. நாங்கள் இருக்கோம், வீடு பார்த்துக்கலாம் சரியா? நீ ஸ்ட்ராங்காக இரு. இல்லைடா, இதோட விடக்கூடாது. என் மாமா போய் ஆரம்பிச்சது நீ எவனுக்கும் போகக்கூடாது. இந்த ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுறேன் நம்ம யாருன்னு காட்டுவோம் சரியா? இப்படி செஞ்சவன், கை மாற்றினவன், விட்டவன் எல்லாரையும் பிடிக்கணும். போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா என்ன செய்வேன்? ஆடா பார்த்துக்கலாம். சொல்கிறா ஏதோ பேசணும் என்ன? இல்லைண்ணா அடுத்து நிறையா பேர் மேட்ச் கேட்டு பார்த்தேன், யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் நான் என்ன பண்ணேன்?
சரி போயிட்டு வா. ம். ஏ அண்ணி நீ எங்க இங்கே இப்போ தான் டீ கடையை போயிட்டு உன் வீட்டுக்கு வரலான்னு பார்த்தேன். நானும் காண போகிறேன். அப்படியா? இப்போ தான் மோகனா வேலை செஞ்சுட்டு போனேன். ஏய் ஆடுறா அது ஆடுறா என் மாமா பையன்டா. அன்னைக்கு சொன்ன டீ கல்லில் ஒத்தேன் போதே. ஆமாம். ஐயோ தூக்குடா. ஏ தூக்கு. என்னடா ஆச்சு? இங்கே பார்த்து கிடக்கேன். தம்பி கேக்குதா தம்பி? என்னாச்சு? மயக்கத்தில் இருக்கானா? பாத்துரா பார்த்து ஸ்டடியா நடந்தது. ஸ்டடியா இரு. பார்த்து போது நீ உள்ள போ நான் பார்த்து உள்ள நடக்கிறான். நான் பிடிச்சிக்கிறேன் போது நீ ஏறு பிடிச்சிக்கிறேன் ஏறு கண்ணா கிடக்கிறான்டா. பார்த்து போ. இரு பார்த்துட்டு வரேன். என்னடா மணிக்குதான்? ஏய் இங்கே பாருடா, இந்த நம்பர் தானே ஓயா மடிச்சுட்டே இருந்திருக்கும். இதை பாரு. டேய் கொக்கைன் தான்டா இது. இதைத்தான் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆமாண்டா. யாரா ஆச்சு? யாரா அது? இவனை என்ன பண்ண? அவனை கயிறு எடுத்து கட்டி போடுறான். தம்பி அடிச்சது. நான் வரேன்.
டீ சாப்பிட்டு வரலாமா? ம். எனக்கு ஒரு ஆசைடா, ஒரு 2 அடி மட்டும் அடிச்சு. அர்ரா. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். டேய் டேய் எந்திரா. டேய் என்னத்தாண்டா டேய் எந்திரி. உசுரோடு இருக்கானா இல்லையான்னு கூட தெரில. ஏய் எந்திரா. பாரு எந்திரிக்கலனா பார்த்துக்கோ. டேய் ஃபோன் ஓப்பன் பண்ணுறா. யாருக்கு ஃபோன் பண்ண? டேய் ஃபோன் ஓப்பன் அவன் பண்ண. கேட்குறான்ல, வெயிட்டா கைய. யாரா இந்த நம்பர்? யாரு யார் இது சொல்லு. என்ன டிராக்டர்ல சேவ் பண்ணி வச்சிருக்க? யாரு யாருன்னு கேட்குறேன்ல. சொல்கிறா, அது யார்ரா? அண்ணே சரக்கு சப்ளை பண்ணேன்னு ஆள் கிடைக்கிறேன்னு கிடச்சானே சப்ளை பண்ணுறேன். சரிண்ணே சரிண்ணே. என்னடா தம்பி தனியாக உட்காந்துருக்க? பரவாயில்ல தம்பி, என்கிட்ட சொல்கிறா, நான் அண்ணே மாதிரிடா. என்ன தம்பி பிரச்சனை சொல்கிறான் அண்ணன்ட்ட. அண்ணன் உன்னோட பிரச்சனை தீர்த்து வைக்கிறேன்டா. டேய் சொல்கிறா தம்பி, என்னடா பிரச்சனை உனக்கு? அண்ணன் தீர்த்து வைக்கிறேன்டா. உனக்கான மருந்து என்கிட்ட இருக்குடா தம்பி, என்கிட்ட இருக்குடா அந்த மருந்து. சரி கண்ணு கலங்காரா தம்பி, என்ன பிரச்சனைன்னு சொல்கிறா, நான் தீர்த்து வைக்கிறேன்டா தம்பி. என்னோட மருந்து யூஸ் பண்ணி பாடுறா அதாட்டி வேணும்னா. நீ ரொம்ப யோசிக்கிறடா தம்பி, என் மருந்தை பயன்படுத்தி பாரு. சரி விடு, உன் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். நீ சரிப்பட்டு வராது. இந்தா இதான் அந்த மருந்து நான் சொன்னது. இந்தா இதை யூஸ் பண்ணி பாரு. சும்மா சொர்க்கத்துக்கே இப்போ கவலையெல்லாம் மறந்து. தம்பி இந்தா இதை கட்டவரல் இப்படி கொட்டி இழு, சும்மா கிறுக்குன்னு இருக்கும். கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி தான் இருக்கும். சரியா? இந்தா இந்த கட்டவரல் எடுத்து இப்படி கொட்டி இழு, சும்மா கிசாவாக இருக்கும். சரியா? கொஞ்சமாக கொட்டுறா தம்பி. இப்படியே வச்சு இல்லடா தம்பி. இதுக்கப்புறம் நீ அண்ணனை தெரிய வருவ. கொஞ்சம் தலஸ்திரமாக தான் இருக்கும். வீட்டில் போய் படுத்துக்கோ. சரியா? வந்த வேலை முடிஞ்சு. இது அப்படி அவன்கிட்ட பேசு. நான் சொல்கிறதுக்கு அவனை வர சொல்லு. நான் சொல்கிற இடத்துக்கு அவனை வர சொல்கிறா. பேசுகிறா. டேய் சொல்லு, என்னை சந்திக்கிட்ட வர சொல்லு. அவனை பேசு. டேய் அவனை பிடிக்கிறோம். மிஸ் ஆகக்கூடாது. சரியா? பிடிக்கிறோம்.
நான் கூப்பிட்டா ஃபோன் அடிச்சு அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறான்னு தெரியலையே. சரி கொஞ்ச நேரம் உட்காருவோம் போகிறோம். ஏய் போகணும், இவன் எதுக்குடா இங்கே வந்தா? ஐயோ இவனா? டேய் நில்றா, டேய் ஆறா நில்றா, டேய் அவனை புர்றா. இப்போ வாங்கடா. வந்துடுறா டேய், ஏய் வந்துடுறா. ஏய் ஏய் வந்தானா? அது பாரு வந்தானா ட்ரக் டீலரு? வர்றா டேய். மணி இவனை எழுப்புடா. ஏய் ஏய் வந்துடுறா வந்துடுறா. சொல்றா டேய், நீ யாரா? சொல்றா டேய், நீ யாரு? நீ எதுக்குறா நான் ட்ரக்கெல்லாம் விற்கிற? டேய் சொல்ல போறியா இல்லையா? யாரா நீங்க? என்னடா பண்ணுறீங்க? டேய் எப்படி கேட்டால் சொல்ல மாட்டேன். சொல்கிறேன்டா, அடிச்சே கொண்டாதரா கொஞ்சர்றா. ஏய் அவனை செக்அப் பண்ணு ஃபுல்லா. டேய் வந்துடுறா, பொடி தான் தந்தவா சொன்னேன். இது என்ன ஊசி பாட்டில்னா புதுசா? இனிமேல் ஒன்று தந்திருக்கான அவன். சொல்கிறா அப்படி சொல்லு, என்ன ஊசி சொல்கிறா? சொல்றா ஏய் சொல்லு. என்னடா புதுசா? இது என்ன மருந்து சொல்லு. பொடி தானே சொன்னீங்க, இது என்ன புதுசா மருந்து? இது எத்தனை பேர் சின்ன பசங்க வாழ்க்கை கொடுத்து அவன் வாழ்க்கையை கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ண போற? ஏய் விட்ரா விட்ரா. இப்போ எல்லாத்தையும் வளருவாங்க. டேடி என்னடா பண்ணி வச்சிருக்க? ஏய் உசுரோட தான் இருக்கியா? ஏய் ஹார்ட் பீட் இருக்கா? டேய் உசுரோட இருக்கியா இல்லையாடா? டேய் ஏன்டா ஊசி போட்டீங்க? ஏன்டா? யாருடா நீங்களாம்? டேய் ஏதோ சொன்னா என்ன சொல்லுவாங்க? இருங்கப்பா.
இந்த ஊசியோட பவர் ஒன்னாலே தாங்க முடியல. சின்ன பசங்கடா உங்களால் அப்புறம் தாங்க. இந்த ஒரு பையனை மட்டும் இல்லை, எத்தனை பையன் வாழ்க்கை நீ கெடுத்துக்குன்னு தெரில. இதுக்கு முன்னாடி யார் இருக்கா சொல்லு. டேய் சொல்கிறா, சொல்லு, என்னை கொலகாரன் ஆக்காத. டேய் விட்றா கொண்டுறா. டேய் பொறுமையா. அப்போ மயிர் எதுவும் சொல்ல மாட்டான். சொல்லு, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருக்கா? தண்ணி வேணும், தண்ணி வேணும். Jesus. And by the way, அண்ணே கையை காட்டு. நான் ரொம்ப வலிக்குதா? விட்றா, ஏன்னா அவனை அப்படி பண்ண? என்னாச்சு? டேய் நீ அவனை அப்படி குத்திருக்க கூடாதுடா. விடு சரியா? ஏதோ ஆத்தத்தில் பண்ணிட்டேன். சொன்னா கேளு. உன் மாமா பையனை பார்த்துல அதை பார்த்துமா சொல்ல சொன்னா. நீ அடித்ததுக்கே அவன் உண்மையை சொல்ல நினச்சி பார்க்கல. என்ன சொன்னா? தெரில. நான் அடிக்கிறப்ப என்ன சொன்னான்? என்னடா சொன்னா? சைலேஷா? அவங்கள பிடிக்கணும். பிடிச்சா ஆகும். எப்படி பிடிக்கிறது? இப்போ என்கிட்ட ஒரு ஐடியா. முதல் ஸ்டாப் செய்ய ஃபோன் பண்ணு. டேய் சாப்பிட்டு பிரேம் பேசணும். மேப் இருக்குங்க இல்லை, அதை எடுத்துகிட்டு மண்ணி எடுக்கும். ஏய் கண்டுபிடிக்கிறேன், ஒருத்தனோடாமல் கண்டுபிடிக்கிறேன் சரியா? ஏய் இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னுமா வரேன்? தெரிலடா. நான் வந்துட்டேன்டா.
மார்க்கர் கொண்டு வந்தியா? குட். என்ன பண்ணா? ஏய் கத்தி படம் கிடையாது, மூட்டு பார். ஆமாம், இங்கே இருக்கு. மணி ஓ விட அது. டேய் சும்மா இரு. இங்கேருந்து இங்கே சப்ளை இங்கே தான்டா அத்தை ஐயோ பொண்ணு. டேய் சின்ன வயசுலேருந்து மாமா பின்னாடியே சுற்றிட்டு இருக்கணும். மூடிட்டு இருக்கு. இங்கேருந்து இங்கே சப்ளை இங்கே தான்டா நான் அவார்டு வாங்க. ஐயோ டேய் கூட அங்கிட்டு கொண்டு கிடப்பு. இங்கேருந்து இங்கே சப்ளை ஆகுது. அப்போது இந்த 5 புள்ளியை வச்சு பார்த்தோம்னா இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இந்த 5 இதுக்குள்ளே, ஐ மீன் இந்த மார்க்குள்ளே எங்கேயோ தான் இருக்குது சரக்கு. அப்படின்னா நீ இதுக்குள்ளே தான் இருக்குன்ற. அதான்டா, இப்போ இதுக்குள்ளே எங்கேயோ தான் இருக்கு. இப்போ இங்கே தான் சரக்கு இருக்குது, இங்கே அங்கே 4 இடம் தான் முக்கியம். இதை மட்டும் டார்கெட் பண்ணால் பிடிக்கிறோம். வெயில் அடிச்சிடலாம். பாரு, இதோட இவனை மட்டும் இல்லை, இவனுக்கு மேலே இருக்கிறவனு கீழே இருக்கிறவங்க எல்லாரையுமே முடிக்கிறோம். சரியா? சரக்கு இதுக்கப்புறம் அவன் பையனில் வேறு எந்த பையன்கிட்டையும் போகக்கூடாது. நம்ம ஊரை ட்ரக்ஸ் இல்லாத ஊராக மாற்றுறோம். சரியா? இது மாதிரி எங்கெங்கேயோ இருக்கு. இதில் ஒன்று பார்த்தியா? இப்போ பார்த்தியா? பின்னாடி வாங்க சொல்கிறேன். என்னன்னா இந்த புள்ளி இருக்கா, இங்கேருந்து நல்லா பார்த்துக்க, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, ஆமாம், இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே. அப்போ இதெல்லாம் இப்போ நம்ம கோடு போட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஸ்கொயர் வருது குட்டியாக மார்க்கருங்க. சாரி, நான் தான் பாய. என்னன்னா இங்கே ஸ்கொயர் போட்டுக்கிறேன். இதுக்குள்ளே தான் இப்போ சைலேஷ் வீடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இதுக்குள்ளே தான் இருக்கும் கன்ஃபார்மாக. நான் சொல்கிறேன், நீ நினைக்கிறேன் இருக்கலாம். நீ இது நான் கன்ஃபார்மாக சொல்லலை. அப்போ கேட்டுடலாமா? இப்போ அதே கேட்டுடலாமா? கேட்டுடலாம். ஏய் சொல்கிறேன், டைமில் இது தெரிஞ்சுக்கவா? பார்த்தியா? டேய் எங்கடா அழகணும்? தம்மா துண்டா இருந்துட்டு என் மேலேயே கை வைக்கிறீங்களா? நானா இருக்க வட்டி கையை கட்டி போட்டிருக்கேன். எங்கள் அண்ணன் சைலேஷ்க்கு தெரிஞ்சு உங்களை உயிரோட கொளுத்தி இருப்பான். இப்போ
ஏய் கசகசன்னு இருக்கு போய் குளி. சரிடா. என்னடா அது மூஞ்சி மீது ரத்தமாக இருக்கு? டேய் என்னடா அஜய் திருமணி கேளு. டேய் அவனுக்கு அஜய் திருமணி கேளு. யாரா அவன்? டேய் என்னடா ஆச்சு உனக்கு? டேய் உண்மையை சொல்லு, என்னடாச்சு? டேய் சைலேஷ் கொண்டுட்டியா? உண்மையாவா? கொண்டுட்டேன். என்ன சொல்ற? இவனை விட்டு என்னடா பண்ண சொல்கிறா? தேவையான சரக்கு இங்கே தான். விடுறாவனா? இங்கேயே வந்திருக்கோம். வேண்டாம், இங்கே நிற்கிறேன். பிரச்சனையா? மாப்பிள்ள கத்தியத்தா போத்தா அவன்கிட்ட கேள்ற முத என்ன பிரச்சனை இருங்கண்ணே, கொஞ்சம் அவசரப்படாங்கண்ணே, பொறுமையாக முடிவு எடுக்கணும். இன்ஃபர்மேஷன் இருக்குண்ணே, வாடா முத என்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குண்ணே. வாடா இங்க இல்லை அவன் ஏதோ சொல்லணும்னு சொல்கிறாள கேளு. அஜய் செத்துட்டானு கேளு. செத்துட்டானு இவனுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். இவனை என்னடா பண்ணலாம்?
ட்ரக் இஸ் நோ மேட்டர் பட் அண்ணே சொல்கிறேன் முழுசாக கேட்டுட்டு எதுவும் ஃபக்கிங் இடியட். பொறுணே இரு, அது ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுன்னு சொன்னால, அதை போய் பாரு. இரு, இதுதா யாருன்னு தெரியுமா உனக்கு? நினச்சேன் இவன் தான்.